சிறகடிக்க ஆசை சீரியல் நெக்கானி எபிசோடில் நம்ம ஸ்ருதி மீனா 2 பேருமே ரவிகிட்டையும் முத்துக்கிட்டையும் சொல்லுவாங்க. மனோஜ் வந்து நம்ம ரோஹிணிக்கிட்ட அந்த குழந்தைய அபார்ட் பண்ண சொல்கிறாரு. இது மட்டும் நம்ம அங்கிளுக்கு தெரிஞ்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் அத்தைக்கும் மாமாவுக்கும் தான் பிரச்சனை வரும். இது யார்கிட்டையும் சொல்லாண்டான்னு சொல்லி முடிவெடுப்பாங்க. இன்னொரு பக்கம் மனோஜுக்கு வந்து பொண்ணு பார்க்குறதுக்காக ஒரு ஜோசியரும் வந்திருப்பார். அவர் சொல்வார், உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகிருக்குமே அப்படின்னு சொன்ன உடனே ஷாக் ஆகிடுவாங்க. அதெல்லாம் ஆகலை, டைவர்ஸ் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் மட்டும் திருன்னு முழிப்பார். முத்துமீனா எல்லாருமே டவுட்டு தான் படுவாங்க, ஒருவேளை இவன் கல்யாணம் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க வந்து கல்யாணம் வேண்டாம் வேணும் அப்படின்னு சொல்லி மாற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. கடைசியில் அந்த புரோக்கர் சொல்வார், உங்களுக்கு கல்யாணம் வேணுமான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. மனோஜ் சொல்வார், எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாமா அப்படின்னு. உன் நடவடிக்கையே சரியில்லை, நீ தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னேன், இப்போ வேண்டான்னு சொல்கிற அப்படின்ட்டு. இல்லைம்மா, டைவர்ஸ் ஆகினது பிறகு கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போயிடுறாரு. நம்ம மீனாவும் ஸ்ருதி 2 பேரும் சேர்ந்து ரோகிணியை பார்க்குறதுக்காக போகிறாங்க. குழந்தைய அபார்ட் பண்ண சொன்னாராம அந்த மனோஜ். நான் மட்டும் அந்த இடத்துல இருந்தேன்னா நான் அவரை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. எக்காரணம் கொண்டும் நீ குழந்தைய வந்து அபார்ட் பண்ண வேண்டாம், அந்த குழந்தைக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசுகிறாங்க. இதோட நெக்கான எபிசோட் முடியுது.